இந்த படம் மூலமாக அவங்கள சந்திக்கிறதுல சந்தோஷப்படுறேன். அண்ட் இப்போ தான் ரீசெண்டாக படம் பார்த்தோம். ஸோ எல்லோரும் பார்த்தப்போ ஐ எம் வெரி ஹாப்பி. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஃபுல் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க ஐஸ்வர்யா. அண்ட் அது படம் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டராகவே ப்ளே பண்ணியிருக்கு த்ரூ அவுட் த ஃபில்ம். அண்ட் ஐ எம் ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் AGS. அண்ட் வேறு என்ன சொல்லணும், நிறையா பேச சொன்னாங்க ஐஷு. சாங்ஸ் ஒர்க் பண்ணும்போதே அதான் நான் ஆடியோ ரிலீஸ்லேயே சொல்லியிருந்தேன். 3க்கு அப்புறம் வந்தாங்க. அண்ட் அவங்க ஒரு சக்ஸஸ்ஃபுல் டீமாக இருந்தாங்க. என்ன அவங்களோட ஒர்க் லைக் நெக்ஸ்ட்டு நம்ம பண்ணும்போதே அந்த அளவுக்கு நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இது மைண்டில் இருந்தது. அண்ட் ஆடியோ ரிலீஸ் ஆன பிறகு தெரிஞ்சது. ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஆடியன்ஸ் மத்தியில் அது வந்து நல்லா ரீச் ஆனோடனே எங்கள் டீம் அப்படின்னு ஒரு புதுசாக ஒன்று ஃபார்ம் ஆனதில் எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி a part of this film and thanks to AGS. Thank you ஐஸ்வர்யா. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வைராஜாவை பற்றி ப்ரொடியூசர்ஸ்க்கு தான் தேங்க் பண்ணோம். அவங்களோட எனக்கு வந்து 2வது படம். அண்ட் 2 படமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய ட்ராவல் பண்ணி நிறைய வந்து சாங்ஸ்க்கு மட்டும் இல்லை சீன்ஸ்க்கே நாங்கள் வந்து ஃபாரினில் நிறைய ஷூட் பண்ணியிருக்கோம். ஸோ ஐ எம் வெரி கிரேட்ஃபுல் டு அகோரம் சார் அண்ட் அர்ச்சனா ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஐஸ்வர்யா தனுஷ் லேடி டைரக்டரோட எனக்கு வந்து 3வது படம். அண்ட் படம் வந்து ப்ராப்பராக அசம்பிள் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து என்னையும் சதீஷ் வந்து செலக்ட் பண்ணாங்க. அண்ட் ஸ்டோரி என்ன ஏது யாருன்னு கேட்காம we just wanted to be a part of her. ஏன்னா 3 அவ்வளோ எனக்கு வந்து பிடிச்ச படம். நான் ரொம்ப ஒரு இன்டென்ஸான லவ் ஸ்டோரி தான் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். பட் பார்த்தா ரொம்ப ஒரு கமர்ஷியலான ஒரு படம். அண்ட் தமிழில் முதல் வாட்டி இவ்வளோ பெரிய ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டோட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் வேல்ராஜ் சார் அவரோட 2வது படம் எனக்கு. அண்ட் ஒரு ஹீரோயினுக்கு வந்து சாங்ஸ் அண்ட் கேமராமேன் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் எனக்கு வந்து வேல்ராஜ் சார்னால வெளிச்சு பூவே அந்த ஒரு சாங்னால தமிழில் அவ்வளோ ரீச் வந்தது. ஸோ ஹீஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் இன் மை கெரியர். அண்ட் ஆப்வியஸ்லி யுவன் என்னோட முதல் லவ் சாங் ஏதோ செய்கிறாய் அவ்வளோ ஒரு பெரிய ஹிட்டான ஒரு லவ் சாங். இப்போ கூட ரேடியோவில் அதிகமாக ப்ளே பண்ணுற ஒரு சாங். அண்ட் இதில் பச்சைவன பூவேன்னு விஷுவலி இட்ஸ் ஜஸ்ட் ரியலி ஸ்பெக்டாக்குலர். பூர்ணிமா ரொம்ப அழகான காஸ்டியூம்ஸ் எனக்காக கொடுத்துருந்தாங்க அந்த பாட்டில். அண்ட் ஆப்வியஸ்லி கௌதம் கார்த்திக். போன வருஷம் அதிகமாக ப்ரெஸ்ஸில் நீங்கள் வந்து சொன்ன விஷயம் வந்து ஸ்டார் கிட்ஸ் ஓட ஹீரோயின் நான். அண்ட் என்னோட 3வது ஸ்டார் கிட். அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட், வெரி வெரி நேச்சுரல். கண்டிப்பாக one of the future of Tamil cinema. I think if he has good scripts and good directors, he will achieve that. And Vivek sir, to work with an artist like this is always very good for a newcomer and someone growing like me. ஏன்னா ஆப்வியஸ்லி ஆக்டிங் அது தவிர்த்து வந்து இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ ஸ்டோரிஸ் எல்லாமே ஷேர் பண்ணிப்பார். நிறையா என்கரேஜிங் வேர்ட்ஸ் நிறைய வாட்டி இஃப் ஐ வாஸ் அப்செட் ஹீட் ஆல்வேஸ் என்கரேஜ் மீ. மனோபாலா சார் தாப்சி அவங்க வந்து கேரக்டர் சூப்பராக இருக்கும், செம்ம கெத்தாக இருக்கும் அந்த படத்தில். அண்ட் ஐ எம் ஷோர் இட்ஸ் வெரி நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஆஸ் அன் ஆக்ட்ரஸ் ஆஸ் அ ஹீரோயின் ஐ நோ ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இந்த படத்தில் பண்ணது. அண்ட் எல்லாருமே வசந்த் சார் நிறைய ஹீரோயின்ஸை வந்து அவர் லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ டு ஒர்க் வித் ஹிம். அண்ட் ஆப்வியஸ்லி காயத்ரி ரகுராம் அவங்க இன்னைக்கு இல்லை சதீஷ் என்னோட ஃப்ரெண்ட் எதிர்நீச்சலில் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். அண்ட் ஸோ இட்ஸ் a really good experience எல்லாரையும் ஒர்க் பண்ணதில். அண்ட் எடிட்டர் அவருக்கு வந்து ஐ எம் ஸோ அமேஸ்ட் அட் ஹவு இம்பார்ட்டன்ட் எடிட்டிங் இஸ். இவ்வளோ படம் பண்ணியிருக்கேன் ஆனால் அதோட வேல்யூ அண்ட் இம்பார்ட்டன்ஸ் தெரியல. வைராஜாவை பார்த்தப்போ அவ்வளோ கிறிஸ்பாக அவ்வளோ ஷார்ப்பாக ஒரு 2 hours ரொம்ப ஒரு ரேசியான ஒரு படம், கமர்ஷியலான ஒரு படம். ஐ எம் ஷோர் தி ஆடியன்ஸ் இஸ் கோயிங் டு என்ஜாய் இட் May 1st. Thank you. AGS and Studio Green, thank you so much for this project and for promoting and releasing it. இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக இருக்குது. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு ஐஷு என்கிட்ட வந்து இந்த கதை சொல்லும் போது ஒரு நார்மல் ப்ராஜெக்டாக இருந்தது. அண்ட் வித் த ஹேண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் ஆஃப் AGS இந்த ப்ராஜெக்ட் வந்து இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டாக இருக்குது. அண்ட் they've coordinated with so many of us artists and all their dates together and they've accommodated a cruise எல்லாமே இருந்தது. இட் ஹேஸ் AGS வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இவ்வளோ சப்போர்ட்டிவான ப்ரொடியூசர்ஸ் தான் இருந்தாங்க. ஸோ பெரிய நன்றி. அண்ட் ஐஷு ஆஸ் அ டைரக்டர் வந்து என்னை சூஸ் பண்ணதுக்கு இட்ஸ் அ கிரேட் ஆனர். ஆக்சுவலாக எனக்கு 3 படத்தில் சூப்பராக ஒரு ரொமான்டிக் ஸ்கிரிப்ட் எடுத்திருந்தாங்க. அண்ட் தென் ஷி ஃபைனலி கேம் அண்ட் ஷி வாண்டட் டு மீட் மீ.
அண்ட் கதை கேட்கும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ஐஷு, இது நம்ம ஆடியன்ஸ் கண்டிப்பாக இது ஓகே இருக்குமா உங்களுக்கு அப்படின்னு கேட்டேன். அந்த நீ என்னை நம்பு கௌதம், நான் அழகாக பண்ணி தரேன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நான் இந்த படத்தை சைன் பண்ணேன். அண்ட் இப்போ படம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஐ எம் ஸோ தேங்க்ஃபுல் ஐஷு, திஸ் இஸ் ஆசம், திஸ் மூவி இஸ் ஐ டோன்ட் நோ, நான் படம் ஏற்கனவே பார்த்துட்டேன். ஸோ ஐம் வெரி ஹாப்பி வித் ரிசல்ட்ஸ். And also, what do you call it? All the huge star cast இந்த காஸ்ட்ல வந்து எல்லா கேரக்டரும் ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்தாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட், ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொண்டு வந்துட்டாங்க இந்த படத்துக்கு. And right across from Vivek sir to Satish to Daniel Balaji to Manobala sir to Priya Anand, Tapsi, எல்லாருமே they made this project so huge. என்னாலே நம்ப முடியல. And meeting different characters like this, அவங்க ஒர்க்கிங் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இம்ப்ரெசிவாக இருந்தது. And it's been 2 years இவங்க கூட ட்ராவல் பண்ணி எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி ஆயிட்டாங்க. And it's lovely. எல்லாரோட பழகி பேசி சந்தோஷமாக இருந்ததுலாம் ஒரு பெரிய ப்ளஸ் எனக்காக. அண்ட் ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இந்த படத்தில் வந்து லுக்ஸ் கண்டிப்பாக அவ்வளோ டெடிக்கேட்டடாக பார்த்துருந்தாங்க ஐஷு. அண்ட் இந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் பூர்ணிமா வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப் அண்ட் ஸ்டைல் பண்ணதுக்கு. அண்ட் டு ஆக்சுவலி கிவ் மீ அ ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், எனக்கு ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்லாம் கரெக்டாக வராது. பட் பூர்ணிமா ஹஸ் டேக்கன் ஸோ மச் பேஷன்ஸ் அண்ட் எஃபர்ட் டு மேக் மீ லுக் குட் இன் திஸ் ஃபிலிம். ஸோ தேங்க்யூ. அண்ட் ஐ திங்க் இந்த படத்தில் ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் வந்து யுவன் சங்கர் ராஜா. And thank you so much bro. இதுதான் ஆக்சுவலாக என்னோட செகண்ட் ஃபிலிம் வித் ஹிம். என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சிப்பாய் இன்னும் it's ready, I mean it's going to come out soon, but this is the second film I have with him, and he's surpassed all expectations, I could say. I'm a huge fan of yours, and for me to say that he surpassed my expectations even is a huge deal. எனக்கு எல்லா ஒரு ஆல்பமில் வந்து நம்ம ஒரு பாட்டு கேட்டோம்னா ஒரு 8 பாட்டு இருந்தால் ஒரு 4 பாட்டு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு மற்ற பாட்டெல்லாம் அப்பப்போ கேட்போம். ஆனால் இது வந்து எல்லா பாட்டும் நான் ரிப்பீட் மூட்லேயே கேட்டுகிட்டே இருப்பேன். அண்ட் ஆர்ஆர்லாம் பின்னி இருக்காரு. ஸோ யுவன் ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஸோ தேங்க்யூ யுவன், அண்ட் தேங்க்யூ ஏஜிஎஸ் அகேன், ஸ்டுடியோ கிரீன் அகேன். தேங்க்யூ ஸோ மச். I think Love Story, it was too intense a Love Story 3. So அதில் வந்து I had drained out on love and emotions basically. So and டெஃபினட்டாக வந்து being a newcomer in the industry, எனக்கு வந்து நான் எந்த ஜானரில் வந்து என்னோட ஃபோர்ட்டேன்றது எனக்கு இன்னும் தெரியல. ஸோ 2-3 விஷயம் ட்ரை பண்ணாதான், எதுலேயுமே நம்ம வந்து ஃபிக்ஸ் ஆகிடக்கூடாது, லாக் ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு ஃபீலிங்கில் கண்டிப்பாக அவுட் அண்ட் அவுட் கமர்ஷியல் ஒன்று ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. நான் வந்து கான்ஷியஸாக தனுஷ் சார் பற்றி பேசலை. ஏன்னா நம்ம அவரை பற்றி இங்கே நான் நிறைய பேசிட்டேன். அண்ட் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து அது நியாயம் கிடையாது. நான் வந்து அவரை ஜாஸ்தி அவரை பற்றி பேசினா. பட் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வந்ததுனால நான் சொல்லியே ஆகணும். தனுஷோட சப்போர்ட் இல்லை என்கரேஜ்மெண்ட் இல்லாமல் இந்த படம் நான் பண்ணியிருக்கவே முடியாது. பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டாராக இருந்துட்டு எனக்கு டேட்ஸ் கொடுத்து, என்னை நம்பி டேட்ஸ் கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட் அவர். ஸோ என்னோட முதல் படம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை என்கரேஜ் பண்ணது அவர். அண்ட் அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வீட்டில் யூனோ அவங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப எராட்டிக்காக இருக்கும், டைமிங்ஸ் ரொம்ப எராட்டிக்காக இருக்கும். ஸோ சம்டைம்ஸ் நான் வீட்டில் இருக்க முடியாது, எடிட்டில் இருப்பேன், ஷூட்டில் இருப்பேன். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அக்காமடேஷன் வந்து ரொம்ப பெரிய விஷயம், என்கரேஜ்மெண்ட். ஸோ அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் ஒரு கேமியோவும் பண்ணி கொடுத்து இதை விட என்கரேஜ் பண்ணவே முடியாது. ஸோ எனக்கு என்னோட பெரிய பக்கபலம் வந்து தனுஷ் தான். அண்ட் அப்பா அகேன் அப்பா இஸ் அ பிளெஸ்ஸிங். ஸோ அதை வந்து அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அண்ட் அப்பா தனுஷ் 2 பேருமே படம் பார்த்துட்டாங்க. 2 பேருக்குமே படம் ரொம்ப பிடிச்சிருக்கு அண்ட் பிடிச்சிது. ஐ திங்க் அவங்க பேரை காப்பாற்றுற அளவுக்கு இருக்குது. அதை விட பெருசாக ஒன்றும் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க சார் கொஞ்சம். ஐ திங்க் பொறுப்பு நான் தான் ஏற்றுக்கணும். நியாயமாக பார்த்தா வேறு யார்கிட்டையும் யார் மேலேயும் போடுறது தப்பான ஒரு விஷயம். ஏன்னா இதுலேருந்து வர நல்லதையும் நான் தான் எடுக்க போகிறேன். ஸோ
படம் தயாரிக்க ஏன் 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா நிறைய காரணங்கள் இருக்கு. இதுல யாரும் ஒருத்தரை வந்து நம்ம சொல்லவே முடியாது. அண்ட் அது வந்து குறையாவும் சொல்ல முடியாது. அந்த 2 இயர்ஸ்ல வந்து நிறைய நல்லது நடந்திருக்கு வைராஜாவைக்கு. அண்ட் நிறைய விஷயங்கள் மாற்ற முடிஞ்சது. நிறைய விஷயங்கள் வந்து நல்ல ஃபார் த பெட்டர் வி வர் ஏபிள் டு சேஞ்ச். அண்ட் ஐ திங்க் நிறைய விஷயம் நாங்கள் சிலதெல்லாம் சீசன்ஸுக்கு வெயிட் பண்ணோம். அண்ட் யூனோ ஜப்பான் போய் அந்த சாங்கை ஷூட் பண்ணுறதுக்கு அது ஃபால் சீசனில் மட்டும்தான் அந்த கலர்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வெயிட் பண்ணோம். அண்ட் ஐ திங்க் தி ஒன்லி பர்சன் இதை பற்றி கவலைப்பட வேண்டிய ஆளுங்க மெயினாக வந்து ப்ரொடியூசர்ஸ். அண்ட் அவங்க வந்து ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாங்க, ரொம்ப என்கரேஜிங்காக இருந்தாங்க. அண்ட் இந்த படம் அதே மாதிரி க்ரூஸ் நிறைய இடங்களுக்கு போய் ஷூட் பண்ண வேண்டிய படமாக இருந்தது. லொக்கேஷன் சேஞ்ச், ஜப்பான், கோவா, அப்புறம் க்ரூஸில் சிங்கப்பூர், பேங்காக், இந்த மாதிரி க்ரூஸ் போய் ஷூட் பண்ணுறதா இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி டைம் கன்சியூமிங் ஆல்சோ. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி ஸ்டார் காஸ்டில் வந்து யூனோ எல்லாருமே வேறு வேறு படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. யாருமே வந்து கான்ட்ராக்சுவலாக இந்த படம் மட்டும்தான் பண்ணுவோம், வேறு படம் போக மாட்டோம்ன்ற மாதிரி இல்லை. ஸோ இவங்க எல்லாருக்குமே வெயிட் பண்ணுறது எனக்கு வந்து ஒர்த் இட்டாக பட்டுச்சு. ஸோ அந்த விதத்தில் வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. அண்ட் ஆல்சோ ப்ரொடக்ஷன் வைஸ் தே வாண்டட் டு ரிலீஸ் அநேகன் ஆல்சோ. அண்ட் அவங்களோட டிசிஷன் அது. ஸோ தட்ஸ் வை. ஹலோ, கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அதாவது இதை எவ்வளவு நல்லா ஆரம்பிச்சு வச்சாங்களா ஐஸ்வர்யா மேடம், அது எந்த அளவுக்கு போட்டு உடைக்கணுமோ அந்த மாதிரி உடைச்சு வச்சிட்டாரு மனுஷன். ஏன் உங்களை என்ன அடுத்த படத்துல புக் பண்ணலன்னு கோவமா? ஆக்சுவலா நான் சொல்றேன், இது ஸ்பெஷல் சாங், ஐட்டம் சாங். ஐட்டம் சாங்ன்றது படத்துல என்ன, வயிறு திறந்திருக்கணுங்க, அப்பதாங்க ஐட்டம் சாங். அது அவர் தான் ஆடி இருக்காரு படத்துல. நீங்க தான் ஐட்டம் சாங் ஆடி இருக்குது. அதனால ரீடைரக்ட் பண்ணி விட்டுறாதீங்க கொடுமைகளை. இல்ல அது ஒரு நிமிஷம், நீங்க திருப்பி வர கேளுங்க. இந்த ஸ்பெஷல் சாங்னு அந்த கொஸ்டினை ரீகரெக்ட் பண்ணி கேளுங்க ப்ளீஸ். விவேக் சார், உங்களுக்கு அடுத்த படத்துல சான்ஸ் கொடுத்துறேன். Let me just finish 1 second, sorry. It was not anything consciously done, அப்படிலாம் கிடையாது. இவ்வளோ நாள் எப்படி இண்டஸ்ட்ரியில் வந்து வசந்த் சாரை நடிக்க வைக்காம விட்டாங்கன்றது எனக்கு புரியல. பிகாஸ் ஹீஸ் ஒன் ஆஃப் ஆர் வெரி குட் லுக்கிங் டைரக்டர்ஸ். அது வந்து எப்படி தப்பிச்சாருன்றது எனக்கு புரியல. அண்ட் அகெயின் எனக்கு வந்து ரொம்ப ஆசையாக இருந்தது அவரை வந்து நடிக்க வைக்கணும் அப்படின்றதுல. And like I told you, he was magnanimous enough to come and do it for me, and I'm extremely honored and blessed. Manobala sir, again, like I told you, he's my most favorite person, and he has to be in every film. He has to be in every one of my films. So adula I'm very particular. SJ sir vandu it was a very last minute thing. SJ sir vandu nadandhathu, and again big fan of his work. I really so much inspiration for new age thinking. And yes sir, kandipa neenga direct pannanum thirupi, we are all waiting. So it was not anything that ipdi pannanum அப்படின்றது ஐடியா கிடையாது, அப்படி அமைஞ்சது. So I think I'm just lucky. இல்ல அப்படி எதுவுமே கிடையாது. அப்படி பார்த்தா having one filmmaker or having 5 filmmakers is the same. You have a filmmaker in the movie, so it's the same thing. No, nothing as of now. I think this pressure itself is too much to handle ipo. And release kapram, I think first thing I have to take my kids for summer vacation. Avanga already koma irukanga, school vandu close aiduchu. So promotions and release nala vandu travel panna mudiyala. So immediate vandu adudha.